வணக்கம். புதுச்சேரி பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பேருந்து நிலையம் ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து சேவை இன்று முதல் செயல்பட்டு வருகிறது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் இப்பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் அமைய உள்ள ஏஎஃப்டி மைதானத்தில் கழிவறை, குடிநீர் வசதி, உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் பகுதி பகுதியாக நின்று செல்வதற்கான ஏற்பாடுகள் புதுச்சேரி நகராட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பேருந்துகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே நின்று செல்ல வேண்டும் என்றும், அதேபோல் ஆட்டோ மற்றும் டெம்போக்கள் அவர்களுக்கான இடத்தில் மட்டுமே நின்று பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் 3 மாதத்தில் முடிக்கப்பட்டு வரும் செப்டம்பர் மாதத்தில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 6 கோவில்களில் உண்டியலை உடைத்து காணிக்கை மற்றும் நகல்களை திருடி கடலூர் வாலிபரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 50 கிராம் நகை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள அம்மன் கோவிலுக்குள் கடந்த 31ஆம் தேதி புகுந்த மர்ம நபர் கோவில் உண்டியல் உடைத்து காணிக்கை மற்றும் 50 கிராம் அம்மன் நகைகளை திருடி சென்றுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் அளித்தனர். மேலும் புதிய பஸ் நிலையத்தை சுற்றியுள்ள கோயில்களில் தொடர் திருட்டு சம்பவம் நடைபெற்றது. இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் கோவிலில் பதிவான கைரேகை பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் கோவில் உண்டியல் திருட்டில் ஈடுபட்டது கடலூர் கூத்தப்பாக்கம் முருகன் கோவில் தெருவை சேர்ந்த சுகன்ராஜ் என கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் கைரேகை பதிவுகளை தொடர்ந்து ஆய்வு செய்தபோது நெல்லித்தோப்பு சிக்னல், அருந்ததி நகர், முத்தாளம்மன் கோவில், அய்யனார் நகரில் உள்ள முருகன் கோவில், பாகூரில் ஒரு கோவில், கடலூர் முதுநகரில் 2 கோவில் என 6 கோவில்களில் உண்டியல் உடைத்து திருடியது தெரிய வந்தது. தொடர்ந்து போலீசார் தனிப்படை அமைத்து தேடிய போது சேலத்தில் மறைந்திருந்த சுகன்ராஜை போலீசார் கைது செய்து புதுச்சேரி கொண்டு வந்தனர். அவரிடமிருந்து 50 கிராம் நகைகளை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். முன்னதாக சுகன்ராஜ் கோவிலுக்குள் எப்படி நுழைந்து திருடினார் என்பதை போலீசார் முன்னிலையில் நடித்து காட்டினார். புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சென்டாக் மூலம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. அதன்படி கடந்த மே 8 முதல் ஜூன் 10ஆம் தேதி வரையில் சுமார் 17,000 பேர் வரை இணையதளம் மூலம் விண்ணப்பம் பதிந்துள்ளனர். இவர்களில் 14,000 பேர் முழுமையாக விண்ணப்பங்களை நிறைவு செய்துள்ளனர். இந்த நிலையில் சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் 2024 முதல் 2025ஆம் கல்வியாண்டுக்கான நீட் அல்லாத இளநிலை படிப்பு, கலை, அறிவியல் மற்றும் விவசாயம், சட்ட படிப்பு உள்ளிட்டவை முதலாண்டு சேர்க்கைக்கான வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி விண்ணப்பங்களது சரிபார்ப்பு நிலை சம்பந்தப்பட்டோரின் டேஷ்போர்டில் உள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வரும் 19ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் டேஷ்போர்ட் வழியாக தகவல் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்யவில்லை என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திராவிடர் விடுதலை கழகம் அலுவலகத்தில் பொதுநல அமைப்பினர் முன்னிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சுயேட்சை எம்எல்ஏ நேரு, மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாமல் மின் கட்டணத்தை அரசு உயர்த்தி கொண்டு வருவது கண்டிக்கத்தக்கது என்றும், மின் கட்டண உயர்வால் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு மின் கட்டண உயர்வை அரசு ரத்து செய்ய வேண்டும், மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மின்துறையில் காலி பணியிடங்களை படித்த இளைஞர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்றும், உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்யவில்லை என்றால் பொதுநல அமைப்புகளை ஒன்று திரட்டி மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடைபெறும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். பாண்டிச்சேரி நல உதவி குழுமம் சார்பில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி நல உதவி குழுவினர் ஒவ்வொரு ஆண்டும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி
முல்லா வீதியில் உள்ள வக்பு வாரிய சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் அப்துல் ரசாக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர்கள் இர்ஃபான், அமர், ஃபைசல், அசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாதிரியார் அந்தோணிசாமி, வக்பு வாரிய அதிகாரி இஸ்மாயில், வக்பு வாரிய உறுப்பினர் ஃபாத்திமா ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சர்வீஸ் நிர்வாகிகள் அப்துல் ரசாக் சேட்டு, முகமது ஹசன், முகமது அலி ஃபைசல், சங்கர் போஸ்கோ, சத்ய நாராயணன், முகமது இக்பால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சனிக்கிழமை தோறும் கங்கா ஆரத்தி விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் கங்கா தேவியை வணங்கும் பொருட்டும் முன்னோர்களுடைய ஆசையை பெறும் பொருட்டும் நடைபெறக்கூடிய கங்கா ஆரத்தி விழா ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் மாலை 6:30 மணி முதல் இரவு 7 மணி வரை நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று நடைபெற்ற கங்கா ஆரத்தி விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து முன்னோர்களை வழிபட்டனர். மேலும் இவ்வாலயத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாக 108 அடி உயரத்திலே பஞ்சமுக சதா சிவமூர்த்தி சிலை விக்கிரகம் அமைக்கக்கூடிய திருப்பணியானது வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மேற்பார்வையில் வெகு சிறப்பாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அதனுடைய அடித்தளம் அமைக்கும் பணி நிறைவு பெற்று முதல் தளத்திற்கு உண்டான அமைக்கும் பணி ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியின் திருவருளை பெறுமாறு நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாகூர் பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடர் முயற்சியால் புதுச்சேரியில் அரசு பள்ளியிலே முதல் முறையாக ரூபாய் 30 லட்சம் செலவில் உலக தரம் வாய்ந்த கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியால் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் குருவிநத்தம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் உலக தரத்திலான கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் தனியார் நிறுவன அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி அரசு பள்ளிகளிலே உலக தரத்தில் அமைந்துள்ள முதல் கூடைப்பந்து மைதானம் இதுவாகும். அதேபோல் இந்த விழாவில் பாகூர் மற்றும் பாகூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 10 அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கான மேஜை, நாற்காலிகள் வழங்கப்பட்டன. ராம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தேமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தேமிதித்து தங்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தேமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து பக்காசூரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக கரக புறப்பாடு நடைபெற்று தேமிதி திருவிழா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் வீதியுலா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். நாடு முழுவதும் நடந்த நீட் தேர்வில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்றும் இது தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டுமென காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் செயலாளர் ஸ்ரீமான் ராஜா நாடு முழுவதும் நடந்து முடிந்த நீட் தேர்வில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அமைக்கப்பட்ட நீட் தேர்வு மையங்களில் 15 லட்சம் முதல் 20 லட்சம் வரை பணம் பெற்றுக்கொண்டு விடைகளை முன்கூட்டியே தெரிவித்துள்ளனர். இதனால் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு தகர்ந்து போய் உள்ளது என கூறினார். நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் மாணவ காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இன்று போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது புதுவை மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன், மாணவர் காங்கிரஸ் மாநில சமூக ஊடக பிரிவு தலைவர் கீர்த்தன் ஜான் ஆகியோர் உடன் இருந்தனர்.
புதுச்சேரியில் கைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பி ஒருவரிடம் ரூபாய் 30,000 நூதன மோசடி செய்தவர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் லேம்பர்ட் சரவணன் நகரை சேர்ந்தவர் பெருமாள். இவருக்கு அண்மையில் கைபேசியில் குறுந்தகவல் வந்ததாம். அதில் மின் கட்டணத்தை செலுத்துவதற்கு இன்றைய கடைசி நாள் எனவும் கைபேசியில் அனுப்பியுள்ள பணம் செலுத்துவதற்குரிய செயலி இணைப்பை பயன்படுத்துமாறும் குறிப்பிடப்பட்டிருந்ததாம். அதன் பிறகு அந்த செயலியில் தனது வங்கிக் கணக்கு எண், கிரெடிட் கார்டு எண் ஆகியவற்றை அனுப்பியதுடன் பிறகு வந்த OTP எண்ணையும் பெருமாள் அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 30,000 எடுக்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெருமாள் தான் மர்ம நபர்களால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இன்று பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.